பதில் சொல்லுங்க சார். சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டோம்னால யாருக்கா சுகர் சரியாச்சுதா? சொல்லுங்க சார், எனக்கு சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டோம்னால யாருக்கா ப்ரெஷர் சரியாச்சுதா? சொல்லுங்களேன். கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டோம்னால யாருக்கா சரியாச்சுதா? சொல்லுங்க. சரியா? வெந்தயம் சாப்பிட்டோம்னால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? எல்லாம் கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம், அதுதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழி கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் இன்சுலினும் போட வேண்டியது இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் என்ன பண்ணுங்க, வீடியோ சேவ் பண்ணி வச்சு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஒர்க்கோட கரெக்டாக கான்செப்ட் ஏற்றிடுங்க. எதை மறந்தாலும் இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வேர்ல்டில் உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு விடுவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேர் தெரிஞ்சிடும். எதை மறந்தாலும் OES மறந்துடாதுங்க. ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.